இதுதான் லெட்டர் ப்ரெஸ்ஸுக்கான எழுத்துக்கள். இதில் வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்குது. நாங்கள் வந்து வீட்டில் வந்து ஒவ்வொரு சைஸில் நாங்கள் மாற்றுற போல் இதில் வந்து ஒவ்வொரு சைஸில் வந்து இருக்குது ஒவ்வொரு எழுத்துக்களும். இது அச்சு கோர்ப்பதற்கான எழுத்துப்பட்டி. எழுத்துப்பட்டி இதில் இருக்கிற எழுத்துக்களை எடுத்து அச்சு கோர்த்தா பிறகு ஒவ்வொரு எழுத்து வைக்கணும். இனி அச்சு கோர்க்கப்பட்ட அச்சு மேட்டராக எடுத்து அதை ஒரு சதுர வடிவில் எடுத்து பிறகு ஃப்ரேம் இந்த இருக்கப்பட்ட இந்த ஃப்ரேமில் வச்சு இருக்கணும். இம்போசிங் செய்கிறாங்க இருக்கிறது. இம்போசிங் செய்கிறது அதை இறக்கிட்டு மிஷினில் கொண்டு போய் பிறகு ஏற்றி அதை அச்சு வாகனம் ஏற்றி பிரிண்டிங் செய்கிறது. அதாவது இம்ப்ரெஷனிங் செய்கிறது. பிரிண்டிங். இதுக்கு என்ன பேர் சொல்கிறது? இதுக்கு சேசி என்று சொல்கிறோம். ஃப்ரேம் தேவையான சொற்களை வந்து இதில் வந்து சேர்க்கணும். என்ன பிரசுரம் அடிக்க போகிறோம்டா அதுக்கான இதை சேர்க்கணும். வீல் பக்கத்தில் இருங்க. வீல் எடுங்க. பெரிய வீல் அதான் அங்கே ஆட்டின ஜியந்திரம். அப்புறம் அச்சிடுவதற்கான மையை இதில் மையம் இட்டால் இந்த ரோலர் வந்து இது ரோலர் இது வந்து அதில் போய் அந்த மையை எடுத்துக்கொண்டு வந்து இதில் இருக்கிற எழுத்துக்கு மேலே ஓடிக்கொண்டு இருக்கைக்குள்ள பூசுப்படும்.
இது எதில் மை இருக்கும்? இதில் இருக்கும் மை பூசி ரோலர் போய் மை இதில் பூசி வைக்கும். பூசி வைக்கும். அதுலேருந்து என்ன இங்கே மை வரும்? மிஷின் ஓட எந்திரம் ஓட அந்த ரோலர் போய் அங்கே போய் எடுத்து கொண்டு போயிடும். கசிங்க. இந்த இது வந்து இதில் வந்து மை 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 பட்டுட்டு எடுத்துக்கொண்டு வந்து இந்த இதுக்கு போகணும். சரி சரி சரி. இதில் பட்டு பிறகு அங்கே அதில் திருப்பி இதில் படிக்கணும். திருப்பி இதில் படிக்கணும். இதுதான் அடிக்கிற டிம்பன் என்று சொல்கிறோம். அதாவது இம்ப்ரெஷனை இதில் பேப்பரை வைச்சா இங்கே எழுத்து இருக்கும். அது வந்து இந்த பேப்பரை இதில் நாங்கள் பேப்பரை வச்ச உடனே அதில் அமர்த்த பிரிண்ட் பண்ண போகிறோம். அச்சுப்பதியும். இது வந்து ரோலர். இது ரோலர். இது காலால் விரல் பண்ணுறோம். இது டிம்பன் பிரேக்குங்க. நிப்பாட்டுறது இல்லை ஓடிக்கொண்டு பேப்பரை வச்சால் அதில் அச்சுப்பதிவு இல்லாமலுக்கு எடுக்கிறதுக்கு பிரேக்கை பார்க்கணும். ஓடிக்கொண்டே நிற்கும் மிஷின். இதை பின்னுக்கு எடுத்து விட்டால் பதியாது, அச்சு பதியாது. மிஷின் ஓடிக்கொண்டே நிற்கும். இதை தள்ளி விட்டோடனே பிடிக்கும் அச்சுப்பதிவு. இது அடித்த பேப்பரை இதில் எடுத்து திரும்ப வைக்கிறது. இதில் வைக்க அடிக்கிறதுக்குரிய பேப்பர், அச்சிடாத பேப்பர், இதில் அச்சிட்ட பேப்பர் இதில் வேறு. ரெண்டு கையும் வேலை செய்யும், காலும் வேலை செய்யும். அது வந்து என்ன உலக்க உலக்க ஓடும். இந்த பெரல் உலக்க உலக்க ஓடும். இந்த செசி என்று சொல்கிற இந்த பிரேமில் அச்சு கோர்க்கப்பட்ட எழுத்துக்களை இதில் வச்சு ஃபிட் பண்ணிட்டு இறக்கிட்டு அதை தூக்கி இந்த மிஷினில் ஏற்றிட்டு மிஷினை ஓட வச்சால் அது இம்ப்ரெஷன் பிரிண்டிங் நடக்கும். மை வந்து இந்த ரோலர் எடுத்து மையை கொண்டாந்து எழுத்துக்கு மேலே பூச அச்சிடுதல் நடைபெறமா. வெளியே திருசுரம் வந்துருக்காது அடிச்சுட்டு அச்சிட்டு இதில் அச்சிட்டதா? கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை வருஷமாக இது செய்திருக்கிறீங்க? இது நான் 30 வருஷம். 30 வருஷத்துக்கிட்ட 30 வருஷமாக அச்சு தொழில் செய்திருக்கேன். இப்போ இருக்கிற டிஜிட்டலுக்கும் இதுக்கும் உங்களுக்கு என்ன ஒரு இப்போ இந்த பிரிண்டிங் சுகமாக இருக்குது. எங்கட லெட்டர் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமானது. ஒரு ஒரு அச்சிடண்டா எவ்வளோ நேரம் செல்லும்? ஒரு பேப்பர் அடிக்கிறேன்டா 5 மணித்தியாலும் செல்லும். இதில் மை ஊற்றி நீங்கள் திருப்பி இந்த இதை வந்து திருப்பி எத்தனை பிரிண்ட் எடுக்கலாம்? இதில் வந்து அது ஒன்றும் தேயாதா? ஒன்றும் தெரியாது. அப்படியே அடிச்சுக்கணும். மாத தேவையில்லை. இந்த ஃப்ரேமை நீங்கள் மாத தேவையில்லை. அதுக்கு கிட்டத்தட்ட 800 கிட்ட மென் பவரால் காலால் உலக்கி அடிக்கலாம். இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? கட்டிங் மிஷின். கட்டிங் மிஷின். இது என்ன செய்கிறது? இது இழுக்கிறது ஹேண்டில். அது வந்து பேப்பரை வச்சுட்டு இழுக்கிறது. கீழே அமர்த்துறதா? இல்லை, இந்த முன்பக்கம் இந்த பக்கம் இழுக்கிறது. எடுத்துக்காட்டேன். அப்போ இது என்னென்னு கேட்டால் அச்சுக்கான பேப்பரை வெட்டுறதுக்கு இந்த கட்டி பேப்பர் வெட்டுற மிஷினை பாவிக்கிறது. சரி சரி.
இது வந்து இது டைட் பண்ணுறவங்க இருக்கிறது பேப்பரில் வச்சுட்டு இருக்கிறது இறுக்கி போட்டு தான் இந்த லொக்கை எடுத்துக்கொண்டு ஓகே மிக்க நன்றி. நன்றி.